Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நீங்கள் நம்ம சிஎம் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால டிஎம்கே சைட்லேருந்து நிறைய பேர் நிறைய தவறான வார்த்தைகளில் திட்டுனாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன வார்த்தைகள்லாமா திட்டுனாங்க? தேவையில்லாத வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. அந்த வார்த்தையை வயது வித்தியாசம் பார்க்கல. அம்மா அவங்களுடைய புத்தியே அப்படிதாம்மா. திமுக யாருங்கிறத வெட்ட வெளிச்சமா காட்டிட்டீங்க. இன்னைக்கு உதயநிதியா யார பேசியிருக்காங்களா? இது பேசலன்னா தான் தப்பு. அவங்க வீட்டு பையன் இல்லைன்னு ஆயிரும். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. 6லையும் சாவு 100லையும் சாவு போடாட்டு போயிட்டே இருப்பேன் நான். சாராய கடை யாருனால வந்தது? சாக்கடாங்கடை யாருனால வந்தது? இவங்களால இருந்து நாசமாக போனவங்க எத்தனை குடும்பம் தெரியுங்களா? கொலை மிரட்டலெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி மிரட்டினாங்க? ஃபோன் பண்ணி ஏதாவது மிரட்டினாங்களா? ஒரே ஒரு நேரம் வந்தது எனக்கு, வைடா முடிஞ்சா நேரே வீட்டுக்கு வாடான்னு அட்ரஸே சொன்னேன். நீ ஏன் நான் ஒத்தைக்கு நிற்கிறேன் வா, ஒன்னால இருந்து தான் எனக்கு உயிர் போகணும்னா போயிட்டு போட்டு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இவர் இன்னைக்கு சிஎம்மாக வந்து நின்றுட்டு இருக்காருனாக்கா மக்கள் மனசில் மத்திரம் கிடையாதுமா. அன்னைக்கே குழந்தைங்க மனசில் எல்லார் மனசுலையும் ஆழமாக போய் நின்று அவன் மனசுக்கு தண்ணி கிடையாது. இந்த ஒட்டு மொத்த தமிழ் மக்களே காலில் மண்டிட்டு விழும். எதுக்காக விழும்? பாசத்துக்காக விழும். என் வாயை அடக்கிறதுக்காக தாம்மா இந்த வேலை. என்ன மானங்கட்ட தனமா என்னென்னமோ பேசுறாங்க. நான் அதெல்லாம் கவலையே படல. கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்மா இதுக்கு சமம். சிஎம் சார் பேரை சொன்னாலே நம்ம வெளியே உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவர் பேரை சொல்லி பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் விஜயை சொல்லிதான் நான் பிரபலமா ஆகணும்னுட்டு. கண்டிப்பா இல்லம்மா, இந்த உயிர் போனா விஜய்க்காக தான் போகணும். நான் பெத்த பிள்ளைகள் கூட எனக்கு தேவை கிடையாது. யார் வேணாலும் பேசிட்டு போறாங்கம்மா. இது நரம்பில்லாத நாக்கு, புரியுதுங்களா? உடம்பெல்லாம் ஒருத்தனுக்கு பிறக்குமா, இந்த நாக்கு மாத்திரம் பல பேருக்கு பிறக்குமா. நீ என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வணக்கம். சமீபத்தில் உங்களோட 2-3 வீடியோஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். ஃபுல்லாக நம்மளோட எதிர்கட்சியை, அதாவது டிஎம்கே மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள், அவ்வளோ கோபம். அது உரிமையில் கூட நிறைய இடத்துல நீங்கள் திட்டிட்டீங்க ரொம்ப கோபத்தில். என்ன கோபம்? அவ்வளோ என்ன கோபம் டிஎம்கே மேலே? டிஎம்கே மேலே என்ன கோபம்னுட்டு நீங்கள் கேட்குறதோட பொதுவாக என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, எல்லாருமே நேர்மையாக இருக்கணும். நான் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சி சார்ந்தோ கிடையாது. நான் பொதுவான ஒரு இது, நான் யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது, நான் யாருக்கும் விரோதியும் கிடையாது, நான் யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது. இல்லம்மா, நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் யாருக்கும் யாரையும் தப்பா பேசல, யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனா நீங்க உங்களை ஏமாத்தினவங்களை திட்டலாம். அம்மா அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்கம்மா. திட்டல ஒரு கட்சி. அம்மா எப்படிமா நானு அம்மா எல்லாமே அவங்கள சார்ந்தவங்களா இருக்காங்கம்மா. இன்னும் நான் எல்லாம் பக்கா வீடியோ வச்சிருக்கேம்மா. அந்த புரியுதுங்களா? அம்மா எலெக்ஷன் டைம்ல அதையும் தெளிவுபடுத்துறேன். ஐயா, நான் இந்த நேரம் உங்களுக்கு இதெல்லாம் வீடியோலாம் வெளியில போட்டேனாக்கா உங்களுக்கு பாதிப்பு ஆயிரும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? நான் இந்த நேரம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் எடுத்து வெளியில போட்டேன்னா உங்களுக்கு பாதிப்பு ஆயிரும். ஐயா, இந்த நேரம் நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். கதர்னேம்மா, கொஞ்சம் நெஞ்சம் கதறல, அவ்வளோ கதர். ஆனால் இது என்னுடைய சுய இதுக்காக நான் இதை பேச வரல. அம்மா, நான் விஜய் கூட நான் 4 நாள் நடிச்சிருக்கேம்மா. என் மகனாக நினச்சி தான் வாப்போன்னு பேசுகிறேன். நீங்களும் என் பிள்ளைக்கு சம்மந்தம். இல்லை, நம்ம சிஎம் சார் கூட எங்கே நடிச்சிருந்தீங்க? வேட்டைக்காரன் இல்லைம்மா, 4 நாள் நடிச்சிருக்கேன். நான் விஜய் கூட 4 நாள் தொடர்ந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூடயே. நீங்கள் எல்லாம் தூரமாக இருக்கீங்க, தூரமாக இல்லை. அவங்க இங்கே உட்காந்தாங்கன்னா நான் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேம்மா. சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே அவருக்கு வர்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே வரும். இவர் சிஎம்மாக வருவாருன்னுட்டு யாருக்கு நமக்கு தெரியும்? அவ்வளவு கூட்டம் விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு தத்தளிக்குதுங்க ஜனங்க. இவர் இன்னைக்கு சிஎம்மாக நின்றுட்டு இருக்காருனாக்கா மக்கள் மனசில் மத்திரம் கிடையாதுமா. அன்னைக்கே குழந்தைங்க மனசில் எல்லார் மனசுலையும் ஆழமாக போய் நின்று நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஒரு மனுஷனை பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியுது, போலியே தெரியல. அம்மா, இந்த காவேரிக்காக தண்ணிக்காக உணர்ச்சி வசப்பட்டு என் மகனே நீட்டு, புரியுதுங்களா? அது கூட நானாதாம்மா பேசுனேன். ஏன்னா நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரோ சொல்லி கொடுத்து பேசுறீங்க. சத்தியமாம்மா, யார் சொல்லி கொடுத்து பேச போறது இல்லைம்மா.
என் மனசில் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேனே யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை நான் தயார் பண்ணேன்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு கிடையாதுமா. உணர்ச்சி வசப்பட்டு பீச்சுக்கு போயிருந்தேன். மொபைல் இதை பாரு, மொபைல் பாருங்கள் என் கையில் தான் இருக்கு. அது காவேரி தண்ணி வந்துருச்சுன்னு உடனே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் மனசுடா, நல்ல மனசு. நான் நேர்கொண்டு பார்த்தேன், 4 நாள் பார்த்துருக்கேன். அவன் மனசுக்கு தண்ணி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களை காலில் மண்டிட்டு விழும். எதுக்காக விழும்? பாசத்துக்காக விழும். என் வாயை அடைக்கிறதுக்காக தாம்மா இந்த வேலை. என்ன மானங்கட்ட தனமா என்ன என்னென்னமோ பேசுறாங்க. நான் அதெல்லாம் கவலையே படல. கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்மா இதுக்கு சமம். என்ன வேணாலும் பேசு. நான் யாருன்னு எனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், என் பிள்ளைங்களுக்கு தெரியும், என் கூட பழகினவங்களுக்கு தெரியும், நடித்தவங்களுக்கு தெரியும். நீ சொல்லி நான் என்ன ஆயிர போகிறது? இதுக்கு மேலே கூட எழுது, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த உயிர் போனால் விஜய்க்காக தான் போகணும். நான் பெற்ற பிள்ளைகள் கூட எனக்கு தேவை கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் கண் கொண்டு பார்த்தவா. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சிஎம் சார் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இந்த அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் ஒரு 4-5 கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. வீட்டில் உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? பசங்க சொல்லியிருக்காங்களா நீ பேசாதம்மா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதான் நான் தான் சொல்கிறேனே, எங்கள் வீட்டுக்காரங்களே உன் மனசில் பட்டதை பேசும்பாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி அடங்குவேன்? நான் வேறு மாதிரி, பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி நான் ஒரு மாதிரி வைராகம் முடித்தவம்மா. என் மனசில் சரின்னு பட்டுச்சுன்னாக்கா நான் அதை பேசுவேன். எனக்கு விஜய் பிடிக்கும். எத்தனை பேர் என்ன வேணாலும் பேசு, எல்லார் மனசுல இருக்கா போல விஜய். என் மனசுல மாத்திரம் இல்லை, என் மகன், தங்க மகன். புரியுதுங்களா? இல்லைனாக்கா நினைச்ச உடனே எங்கிருந்துமா காவிரியில இருந்து தண்ணி வரும்? மனசுதான், மனசு, நல்ல மனசு. நீ 1000 சொல்லுமா, என்ன வேணாலும் பேசிட்டு போறானுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுமா. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சோபா பெற்று அவங்கள விட்டுருக்கலாம். நான் பெறாத பிள்ளையா நான் நினைக்கிறேன். என் பிள்ளையிலே ஏதாவது பேசினா கூட சரி, போடா வெளியில நிறுவேன். புரியுதா? அவ்வளோ பிடிக்கும். உயிர் உனக்காக இந்த உயிரை விட நான் விட்டுருவேன். விஜய் என்ன கொடுக்கறது, நான் என்ன வாங்கிறது? வேண்டாங்கிறேன். எனக்கு நான் என்னம்மா இன்னும் எத்தனை வருஷமா இருப்பேன்? எத்தனை வருஷம்? நான் சீனியர் சிட்டிசன். இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்? என் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. யாரும் ஒன்றும் கெட்டு ஒன்றும் போயிடல. இது யார் வேணாலும் பேசிட்டு போகிறாங்கம்மா. இது நரம்பில்லாத நாக்கு. புரியுதுங்களா? உடம்பெல்லாம் ஒருத்தனுக்கு பிறக்குமா, இந்த நாக்கு மாத்திரம் பல பேருக்கு பிறக்குமா. நீ என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. விஜய்க்காக நான் என் உயிரோட வேற என்னம்மா இருக்கு? என் பிள்ளைக்காக இந்த உயிரே விடுவேம்மா. வேற என்ன வேணும்? நீங்கள் வந்து நம்ம சிஎம் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறனால டிஎம்கே சைட்லேருந்து நிறைய பேர் வந்து நிறைய தவறான வார்த்தைகளில் திட்டுனாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன வார்த்தைகள்லாமா திட்டுனாங்க? அதிகமாக சொல்லுவானே, தேவையில்லாத வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. அந்த வார்த்தை என் வாயில வயது வித்தியாசம் பார்க்கல அம்மா. நிறைய அம்மா அவங்களுடைய புத்தியே அப்படிதாம்மா. நீங்கள்லாம் இன்னைக்கு பிறந்த பிள்ளைங்க. நான் சின்ன வயசுல இருந்தே அந்த ஆட்சியெல்லாம் நான் பார்த்துட்டு வரீங்க. நேற்று இன்னைக்கு பார்க்கல. சண்டேன்னு வந்துச்சுனாக்கா எல்லா குடும்பத்தில் உள்ள வீடும் பூட்டிடுவாங்க, கதவை யாரும் திறக்க மாட்டாங்க. பயந்துட்டு பூட்டிடுவாங்க. பயந்துட்டு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு வரேன்ல. சின்ன வயசுல நாங்கள் மாடி வீட்டில இருந்து ஜன்னல்ல பார்த்துருக்கோம். கோலி சோடா எவ்வளோ பிடிச்சிருக்கோம். ஒரு கோலி சோடா மேலே விட்டு எறிவானுங்க. லைனை தொடர்ந்து அது வர்றதுக்குள்ள அப்படியே அடிப்பானுங்க. எப்படி சதுரம்? அப்போ கொலகார பாவிங்கம்மா. இன்னைக்கு உதயநிதியா யார பேசியிருக்காங்களா? இது பேசலைன்னா தான் தப்பு. அவங்க வீட்டு பையன் இல்லைன்னு ஆயிரும். எது உதயநிதி இப்படி பேசாமல் போயிருந்தாங்கனாக்கா அவங்க வீட்டு மகன் இல்லைன்னு ஆயிருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. 6லையும் சாவு 100லையும் சாவு போடாட்டு போயிட்டே இருப்பேன் நான். நைட் 6 மணி ஆயிட்டேனாக்கா கடைங்களுக்கு போய் கொண்டா. அது என்னது, என்ன காசு? இந்த சினிமாங்களில் காட்டுவாங்கல்லம்மா, லஞ்சம் கிடையாதுமா, மாமூல் அழுவானுங்க. சாராய கடை யாருனால வந்தது? சாக்கடாங்கடை யாருனால வந்தது? இவங்களால இருந்து நாசமாக போனவங்க எத்தனை குடும்பம் தெரியுங்களா? கண் கொண்டு சாட்சிக்கு நான் இருக்கேன். இல்லைன்னு மாத்திரம் சொல்லிட சொல்லுமா. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இருந்து போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோ நான் எடுத்து வேணா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இன்னைக்கு போடல. இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே யாரு, நம்ம எக்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஆட்சி எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே நான் துர்காமணி தயவு செய்து இந்த கடையெல்லாம் எடுத்துருங்க, நான் கொடுத்துருக்கேனே, நான் பயப்பட மாட்டேம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உங்களோட வீடியோஸில் ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொலை மிரட்டலெல்லாம்
கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ம், மாதிரி ம். எப்படி மிரட்டினாங்க? ஃபோன் பண்ணி ஏதாவது மிரட்டினாங்களா? மெசேஜ் ஆள் வச்சு மிரட்டினாங்களா? மெசேஜ் வரும். ஆ அப்புறமா ஃபோன் நம்பரே இல்லாமல் ஃபோனாக வரும். 4-5 எழுத்த எப்படி சொல்கிறது, நெட்டு மூலியமா வந்த மாதிரி. பிரைவேட் கால்ஸ் வரும். அது எனக்கு சரியா ஏன்னா நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், பழைய ஆள். ஆனா கால் வரும். ஒரே ஒரு நேரம் வந்தது எனக்கு, வைடா முடிஞ்சா நேரே வீட்டுக்கு வாடான்னு அட்ரஸே சொன்னேன். என் வீட்டு அட்ரஸை சொல்லிட்டு, இந்த நம்பரில் இருந்து பேசாத, நீ தைரியம் உள்ள ஆளாக இருந்தாக்கா உன் நம்பரில் இருந்து பேசு, எனக்கு நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நேரே வா, நீயா நான் ஒத்தைக்கு நிற்கிறேன், வா, ஒன்னால இருந்து தான் எனக்கு உயிர் போகணும்னா போயிட்டு போட்டு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், வா வீட்டுக்கு வா பார்த்துடலான்னு. மெசேஜ் என்ன அனுப்புவாங்க? ஆமாம், அதாம்மா அந்த முகநூல்லையே நிறைய மெசேஜ் வரும். தான் இப்போ தான் என் பையன் ஒன்று கூட ஒன்று சொல்லிட்டு போகிறான்ல, நிறைய அம்மா கையிலாவத பசங்க என்னம்மா பண்ணுவானுங்க. ஆனா யாரு நேர்லலாம் அவங்க நீங்க வெளியே கிளியே போகும்போதெல்லாம் எதுவும் உங்களெல்லாம் வம்பழுத்தது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. எப்படிம்மா வருவா போல அம்மா, எப்படி நல்லா பாரு, பயப்படுற ஆளா இருந்தா ஓகே. நான் சாந்தமான ஆளு, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, எவனா இருந்தாலும் வச்சு வாங்கி விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் வர்றது வா, பொம்பளை பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கும் சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? பெப்பேன்னமுனாக்கா நம்மளை ஃபோனு ஊத்தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அது அதுவாக இருக்கணும். ஸோ நீங்கள் சன் சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுவுமே சில கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, அவங்க காசை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த வாய்ப்பில் நடிச்சுட்டு நீ அவங்களே தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அம்மா, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க காசு இவங்க காசு அது இல்லை, நான் உழைச்சேன், நீ பணம் தந்த, நான் என்னுடைய இயக்குனர் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் அதை என்றைக்குமே அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். மரியாதை கொடுத்தாங்க, நான் நடித்தேன், நானாக இருந்தேன். என்னுடைய இயக்குனர் இன்றைக்கும் எனக்கு மரியாதையோட. இப்போ என்னது, எதிர்நீச்சலில் கூட என் கணவர் இறந்து ரொம்ப சோகத்தில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன். என் இயக்குனருக்கு நான் பேசுவேன், ஐயா வணக்கம், எனக்கு மனபாரம் தாங்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க எதிர்நீச்சலில். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் இயக்குனர்கள் இப்போ கூட நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, என் இயக்குனர் மறுபடியும் நீ பண்ணுனாக்கா நான் போய் பண்ணுவேன். நான் உழைப்பாளி அம்மா, உழைப்பு வேற, உங்களை பற்றி நான் பேசுறது வேற. இதையும் அதையும் ஒன்றா சேர்க்காதீங்க. நிறைய பேருமா இப்போ நம்ம சிஎம் சாரை பற்றி பேசினா ஃபேம் ஆகும், சிஎம் சாரை பற்றிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டால் ஃபேம் ஆகும், சிஎம் சாரை பேரை சொன்னாலே நம்ம வெளியே உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவர் பேரை சொல்லி பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் விஜயை சொல்லி தான் நான் பிரபலமா ஆகணும்னுட்டு. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைம்மா, நான் மனசார சொல்கிறேம்மா, இவங்க சொல்லி தான் நான் பிரபலம் ஆகணும்னுட்டு எனக்கு அவசியமே கிடையாது. சிறப்பு. சரி, தொடர்ந்து நீங்கள் என்ன கேட்கணுமோ, என்ன மக்களுக்கு எது நல்லது கெட்டது சொல்லணுமோ சொல்லிட்டே இருங்க. ஸோ நல்லதே நடக்கட்டும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.